இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு பொருள், இது வாங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும்னா என்ன பொருள் சொல்ல வரேன்னு கற்றுக்கிட்டா போதும். சொல்லிக் கொடுக்குறது யாராக இருந்தாண்ணா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வைகுண்ட ஏகாதசின்னு ரொம்ப சிம்பிள். சொர்க்க வாசல் திறக்கும் நாள், பாவம் கழியும் நாள். சூப்பர் பை. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாருக்குமே தரும். சொர்க்க வாசல் திறக்கும், பாவம் கழியும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்து சமுதாயப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் சமர்ப்பணம். அவங்களுக்கு மட்டும் தான் இது சேரணும். ஸோ ஒன்றும் ரொம்ப இடத்துல நல்லா பின்னாடி இடம் ஃப்ரீயாக இருக்குது, இல்லை முன்னாடி நல்லா ஃப்ரீயாக இருக்குது, இடம் நல்லா வசதி கார்டன் மாதிரி இருந்ததுன்னா, கார்டன் மாதிரி இருக்குது, முன்னாடி பின்னாடி இடம் இருந்து, இல்லை மொட்டை மாலில் கூட இருந்ததுன்னா, செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். பணம் உங்களுக்கு இருக்கிற பாவம் அனைத்தும் குறைய ஆரம்பிச்சிடும். சொர்க்க வாசல் உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிச்சிடும். அன்றைய செஞ்சுக்கலாம். ஸோ இதை மட்டும் கரெக்டாக மொட்டை மாடியில் பண்ணலாம், வாங்கியே வைக்கலாம். சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. இது ஹிந்து மக்களுக்கு மட்டும் சமர்ப்பணம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அர்ஜுன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் வைகுண்ட ஏகாதசி. நிறைய பேர் நினைக்கலாம், பாய் கிட்ட போய் வைகுண்ட ஏகாதசின்னு இவங்க கேட்குறாங்களே அப்படின்னு. ஹிந்து மக்களுக்காக, ஹிந்துக்களுக்காக நிறைய பண்டிகைகள், பூஜை முறைகளை நீங்க சொல்லிட்டு வரீங்க. உங்களுக்கு பகவத்கீதையும் தெரியும், குரானும் தெரியும், பைபிளும் தெரியும். அதனாலதான் இந்த டாபிக் கேட்குறேன். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு பொருள், இது வாங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும்னா என்ன பொருளை சொல்லுவீங்க? ஸோ நல்லா கேட்டீங்க. வைகுண்ட ஏகாதசின்றது பார்த்தீங்கன்னா பாய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அதை பற்றி தெரியும். அன்றைய பொழுது என்ன பண்ணால் என்ன பலன் இருக்குது, நல்லது யாருன்னா கற்றுக்கலாமா? புரியுதுங்களா? இந்து தான் கற்றுக்கணும், கிறிஸ்தவர் தான் கற்றுக்கணும், முஸ்லீம் தான் கற்றுக்கணும் கிடையாது. சொல்லிக் கொடுக்குறது யாராக இருந்தாலும் சரி, கற்றுக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன சொல்ல வரான்னு கற்றுக்கிட்டா போதும். சொல்லிக் கொடுக்குறது யாராக இருந்தாண்ணா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வைகுண்ட ஏகாதசின்னு ரொம்ப சிம்பிள். சொர்க்க வாசல் திறக்கும் நாள், பாவம் கழியும் நாள். சூப்பர் பை. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாருக்குமே தரும். சொர்க்க வாசல் திறக்கும், பாவம் கழியும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்து சமுதாயப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் சமர்ப்பணம். அவங்களுக்கு மட்டும் தான் இது சேரணும். ஸோ ஒன்றும் ரொம்ப சிம்பிள்மா. இடத்துல நல்லா பின்னாடி இடம் ஃப்ரீயாக இருக்குது, இல்லை முன்னாடி நல்லா ஃப்ரீயாக இருக்குது, இடம் நல்லா வசதி கார்டன் மாதிரி இருந்ததுன்னா, கார்டன் மாதிரி இருக்குது, முன்னாடி பின்னாடி இடம் இருந்து, இல்லை மொட்டை மாலில் கூட இருந்ததுன்னா, செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். பணம் உங்களுக்கு இருக்கிற பாவம் அனைத்தும் குறைய ஆரம்பிச்சிடும். சொர்க்க வாசல் உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிச்சிடும். அன்றைய பொழுது நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதுவும் பிரம்மமுகூர்த்தத்தில் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது. ஒன்றும் இல்லை, துளசி செடி வாங்கி நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிடணும், நீங்களும் சுத்தமாகிடணும். அன்றைக்கி தீட்டு நாளாக இருக்கக்கூடாது, பீரியட் டைமில் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அன்றைக்கி நான்வெஜ்ஜு செய்யக்கூடாது. மெயினாக நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாது. சுத்தபத்தமாக வீடை சுத்தம் பண்ணுங்கள், நீங்களும் சுத்தம் பண்ணுங்க, கிச்சனை சுத்தம் பண்ணிவிட்டு துளசி செடியை வாங்கி வீட்டில் நடணும். ஓகேவா? இல்லை பை, வீட்டில் இடம் இல்லை, கார்டன் இல்லை, மொட்டை மாடி இல்லை, ஃப்ளாட்டில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வாங்கி கூட வைக்கலாம். ஒன்று. அப்படி இல்லைன்னா துளசி செடி மாடம் இருக்கு இல்லையா, அந்த மாடம் மாதிரியே பார்த்தீங்கன்னா வெள்ளிலையும் தங்கத்துலேயும் பிராஸ்லேயுமே விற்கிது. அதை வாங்கி கூட நீங்கள் உங்களோட சாமி படத்தில் நீங்கள் சிங்காரிச்சு வச்சுருப்பீங்க. கிருஷ்ணன் சிலை, புத்தர் சிலை, வெங்க காமாட்சி விளக்கு, பெல்லு எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மாடமாகவும் நீங்கள் அதை வைக்கலாம். சின்னதாக துளசி மாடம் கூட வைக்கலாம். இல்லை வீட்டில் நீங்கள் ஒரு பால் மாதிரி வச்சுக்கொண்டு நீங்கள் வைக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு ஹிந்து சமுதாயப்பட்டவங்க இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு செய்யக்கூடிய ஒரே சிறப்பு கேட்டால், சொர்க்கவாசல் திறக்கணும், பாவம் கழியணும்னு நினச்சாங்கன்னா செய்யக்கூடிய ஒரே சிறப்பு துளசி செடியை நீங்கள் நடணும். துளசி செடியை வைக்கணும், வாங்கிட்டு வந்து வைக்கணும். வைக்கும் போது வீடு சுத்தமாக இருக்கணும், நான்வெஜ் செய்யக்கூடாது, நீங்களும் சுத்தமாக இருக்கணும், படுக்கையெல்லாம் சுத்தமாக இருக்கணும், தீட்டும் இருக்கக்கூடாது, பீரியடாகவும் இருக்கக்கூடாது. இதை மட்டுமே செஞ்சாலே அன்றைய பொழுதில் அந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்க நல்லது நடக்கும். ஒன்று. இருக்கிற பாவம் குறையா. நல்லதுன்னா உடனே காரம் பங்களா எல்லாம் வாங்கிடுது இல்லை, பாவம் சேராது, பழி உண்மையில வராது, கடன் சுமை வராது, உடல் உபாதைகள் வராது. ஒன்று சுற்றி ஒரு பாசிட்டிவ். ஏன்னா துளசின்றதுன்னா 1000 பூ வாசனை பூ இருந்தாலும் சரி, ஒரு துளசிக்கு ஈடுக்கு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அந்த துளசி வாசனை இன்றைக்குமே மாறவும் மாறாது. ரோஜாப்பூ இருக்கும்போது ஒன்று வரும், காஞ்சதுக்கு அப்புறம் வரும். மல்லிப்பூ இருக்கும்போது ஒன்று வரும், வாடினதுக்கு அப்புறம் வரும். ஆனால் துளசி இருக்கும்போதும் அதே வாசனை தான், வாடினாலும் அதே வாசனை தான். அதான் துளசி வாசம்னு சொல்லுவாங்க. என்றைக்கும் மாறாது. ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் துளசி நடனம். ஸோ இது துளசியை மட்டும் மனசார நடங்க. நடும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேண்டிக்குங்க.
நான் செஞ்ச அனைத்து பாவமே தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சதுன்னா அது கழிஞ்சிடணும்னு மனசில் வேண்டிக்கிட்டு நண்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதை மட்டும் கரெக்டாக மொட்டை மாடியில் பண்ணலாம், வாங்கியே வைக்கலாம். சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. இது ஹிந்து மக்களுக்கு மட்டும் சமர்ப்பணம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். பாய், இப்போ நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல அந்த செடி வாங்கி நடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரம்ம முகூர்த்தத்துல வாங்க முடியாதவங்க, என்ன கடைகள்லாம் இருக்காது, ஸோ அந்த செடி அந்த டைம்ல தான் வைக்கணுமா? இல்லை, ஆக்சுவலி பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ எந்த ஒரு விஷயமும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண நல்லதுன்றதால வளரும்ன்றதால முளைக்கணும். இப்போ நைட்டே வாங்கி வச்சிங்கன்னா அது காஞ்சிரும். உங்களால் சேஃப்டி பண்ண முடிஞ்சால் சேஃப்டி பண்ணி வைக்கலாம். அப்படிலாம் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகு 7-8 மணிக்கு வாங்கினது கூட வைக்கலாம். ஆனால் அன்று வைகுண்ட ஏகாதசின்றது காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குன்னா இந்த டைம்குள்ளே நீங்கள் பண்ணாலே போதும். ஓகே. ஆனால் உச்சி நேரத்தில் ஒன்று 11 மணி 11 முடியும் போது பண்ணணும். இந்த உச்சி 12 மணி 1 மணிக்கு அது நடக்கூடாது. அது என்ன சூரிய உச்சத்தில் இருக்கும், அது பண்ணக்கூடாது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அருமை பாய். சொர்க்கவாசல் அப்படின்னாலே அது பெருமாளுக்கு உகந்தது. நீங்க ரொம்ப அழகா துளசி வாங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.